இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் 11/10/2024 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. பணியில நீங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே ஒழுங்கான முறையில கவனமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில அன்பும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். கெட்ட பெயர்களை எடுத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு வீட்டுல உள்ளவர்களுக்காக தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழுவதுமாக படித்து பார்த்து செய்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிலம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல சாதகமான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சில உதவிகளை செய்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. நண்பர்கள் உறவினர்களிடத்துல அதிக உரிமை எடுத்து வரம்பு மீறி பேசிவிடவும் வேண்டாம். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். சிலருடைய நயவஞ்சக பேச்சுக்கள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. யாருடைய வேலைகளிலும் அதிகப்படியாக தலையிடவும் வேண்டாம். அலைச்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலவையான பலன்களும் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வியாபாரத்துல தந்தையுடைய ஆலோசனைகள் சாதகமாகவும் அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் கழிப்பீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகள் படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. சுபகாரியங்கள் கைகூடியும் வரலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு சாதகமான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய விஷயங்களை செய்தும் காட்டுவீங்க.
தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. விரும்பிய விஷயங்களையும் செய்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு உதவிகளும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. இது அறிந்து நீங்க பேசுவதும் நல்லது. இதனால வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல விரைந்து வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தரத்துடனும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவு ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கொடுத்து வைத்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது கவனமாக கேட்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சங்கடங்களும் ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நல்லபடியாக பேசி முடித்தும் விடுவீங்க. தாமதமாகி கொண்டு இருந்த கல்யாண விஷயங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். ஆடம்பரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்த தன்மையும் குறையும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க கேட்டு சென்ற உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சில செலவுகளை நீங்க சமாளித்து விடுவீங்க. கூடியவரை என்று புதிய முயற்சிகள்ல 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதான். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகன பழுதுகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது செய்து முடித்தும் விடுவீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கவனமாக பேசி வியாபாரம் செய்வதும் நல்லது. வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். திட்டமிட்டபடி பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. நண்பர்களின் மூலம் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் ஏற்படலாம். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களினால சில மாற்றமான சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்துல உழைப்பிற்கு உண்டான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சில எதிர்பாராத நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. இல்லையென்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதான். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நிலுவையில இருக்கின்ற பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டான தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களையும் போடுவீங்க. நில விற்பனையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பணியிடத்துல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரிகளுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக போட்டிகளும் எதிர்ப்புகளும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானம் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கிய குறைபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல அந்தஸ்தையும் பெற்றுவிடலாம். மனதளவுல ஏதாவது புதிய தேடல்களும் இருக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபகரமான சூழலும் இருக்கும். அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. இழுபறிகளும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான வேலைகளும் இருக்குங்க. சூழ்நிலைகளை அறிந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்காது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியம். பணியாளர்களுடன் அனுசரித்து தாங்க முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே குறைவான புரிந்துணர்வுகளும் இருக்கலாம். உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது அமைதியாகவும் நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.
தகவல் தொழில்நுட்ப துறையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறையுடனும் இருப்பாங்க. வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வீடு கட்டும் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களுடன் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று பணியிடத்துல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வணிகம் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். சாதகமான போக்கும் இருக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல உங்களுடைய கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இதனால தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். பயணத்தின் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வாகனங்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வாகன பழுதுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பேச்சு வன்மையினால அனுகூலத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. எதிர்பாலின மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். என்ற அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். ஒற்றுமையும் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். என்ற செயல்கள் அனைத்துமே சுமூகமாகவும் நடைபெறும். ஆன்மீக ஈடுபாடுகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவை இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பயணங்களின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையுடன் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க. அவர்களிடத்துல அன்பையும் பரிமாறியும் கொள்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆலோசனைகளினால புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டை கலகலப்பாகவும் ஆக்கவும் செய்வீங்க. சுபகாரியங்களுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. பிரிந்து போன உறவினர்களை சேர்த்து வைப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். நண்பர்களுக்கு தக்க சமயத்துல நீங்க உதவிகளும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் இந்த பணம் திரும்ப வருமா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. புதிய பாதைகளும் தென்படலாம். நண்பர்கள் யாராவது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்ற அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரிடத்திலும் பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது தாங்க. அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால உங்களின் மீது தவறான எண்ணங்கள் வராமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. முயற்சிகள் அதற்கு ஏற்ப கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். வியாபாரத்துல ஒரு ஆதாயமான சூழலும் உண்டாகும். மனதுல இருக்கக்கூடிய சலனங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தைரியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்கள் செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில சவாலான சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்தும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பணியிடத்துல தேவையற்ற பதட்டங்களை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையிடத்துல உணர்வு பூர்வமாக நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் இருக்கும். அவர்களிடத்துல நீங்க அன்பையும் பெறவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. இது எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சில அவசரமான வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்திப்போய்க் கொண்டே இருந்து வந்த பயணங்களும் கூடியும் வரலாம். மற்றவர்கள் கிட்ட நீங்க அகந்தையான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. அலுவலக வேலையின் காரணமாக சற்று உடல் சோர்வுடனும் காணப்படுவீங்க. ஊழியர்களும் அக்கறையுடனும் வேலைகளை செய்தும் காட்டுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலுமே சாதகமாகவும் முடிந்துவிடும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றதும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மற்றவர்களை அனுசரித்து பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் தர்க்கமான பேச்சுக்களை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லையென்றால் இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்க போராட வேண்டியதும் இருக்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம்.
உத்தியோகத்துல வேலை சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். என்று நீங்கள் வணிகத்துறையில தொடர்ச்சியான முயற்சிகளினால நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான முயற்சிகளை கண்டு நீங்க மனம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீட்லயும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். செலவுகளும் இருக்கும். உங்களுடைய புகழும் அதிகரிக்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணவரவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். என்ற சாமர்த்தியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்தியோக ரீதியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் இருக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க நிறைவேறும். தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத அலைச்சல்களாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று சக பணியாளர்களின் மூலம் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாங்க. அவர்களை அனுசரித்து சென்றுதாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சேமிப்பை குறைப்பதாக இருந்தாலுமே நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகளை திறமையாக பேசி முடித்தும் விடுவீங்க. வேலை இடங்கள்ல அன்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே விளக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மன உறுதியுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றே கூறலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி நேரத்தை செலவும் செய்வீங்க. பல நாட்களாக ஏதேனும் பரிவர்த்தனை பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது அதுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மாலை நேரத்தை செலவும் செய்வீங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். இது நல்ல பலன்களையும் பெற்றுத்தரலாம். தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்காக புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. இது நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். அலுவல் பணியில பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றத்தையும் பெறலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பண பரிவர்த்தனைகள் சுமூகமாகவும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற்றும் விடுவீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய உற்சாகமான மனநிலையின் காரணமாக அவர்களும் இன்று மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வாங்க. நிதிநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சில கடுமையான வேலைகள் செய்தாலுமே மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சூதாட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது பெரிய அளவுல பண இழப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வசீகரமான பேச்சுக்களினால வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களின் மூலம் முக்கியமான பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல பற்று வரவு அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல சமநிலையான போக்கினை கடைபிடிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய எதிரிகளிடத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். முக்கிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களினால நன்மைகள் தான் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிராக இருந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். உற்பத்தி துறையில ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இப்பொழுது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வளர்ச்சியையும் பெற்றுவிடலாங்க. வேலை இடங்கள்ல உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக
ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பி நீங்க அதிகப்படியான முதலீடுகள் மட்டும் செய்துவிடவும் வேண்டாம். சில கடுமையான முயற்சிக்கு பின்னர் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசாங்க வேலைகள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு வேலைகளை மடமடவென்று செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வியாபாரிகளும் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். யாரையும் கண்மூடித்தனமாக மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். திருமண வாழ்க்கையில இனிமையான உணர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பெண் நண்பர் ஒருவருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நிதி உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விரிவாக்கம் செய்வதற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடிவடையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்கால சேமிப்புகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வித்தியாசமான அனுபவங்களினால புரிதல்களும் உண்டாகும். பணியில மாற்றமான சூழலும் அமையும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வர்த்தக விவகாரங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பது குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. சில மாற்றங்களையும் செய்வீங்க. நன்மைகளையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணியிட சூழல்கள் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். பக்குவமான மனநிலையுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பெரியதாக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சளி இருமல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். தொழில சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். பணவரவுல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தாராளமாக உதவிகளும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த உரசல்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க.
சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். தாய் தந்தையினுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று எந்த விதமான வாக்குவாதத்திலும் சச்சரவுகளிலும் மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாம். குடும்பம் மற்றும் நிதி விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப தொழில்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவிற்கும் வந்து சேரும். தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபார ரீதியான பயணங்களினால லாபமும் உண்டாகும். குடும்பத்துல புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசு காரியங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தொழில்நுட்ப விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சில சிந்தனைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல பிரார்த்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சில சவால்களை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான நாள் என்றும் கூறலாம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் ஏற்பட்டு நீங்கும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு எதிராக தோன்றிய போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் நடைபெறும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்தில வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியானாலும் சாதகமாகவும் முடியவும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதகமற்ற விஷயங்களை கூட நீங்க நடத்தியும் காட்டுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல மென்மையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க.
மாலையில சில தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபார ரீதியான பயணங்களினால லாபமும் உண்டாகும். செய்யும் வேலைகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எண்ணிய வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். எழுத்துத் துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இசை சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று பரிசு பொருட்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்களையும் பெற்றுவிடலாம். ஓரிரண்டு நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மற்றவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஏற்றத்துடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான செலவுகளுக்கு சேமிப்புகள் கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு வீட்டுல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொதுநல சேவையில அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வேலைகளையும் செய்வீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேலதிகாரிகளுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடிந்துவிடும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய் வழி உறவினர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வேலைகளை பற்றி கவலைகளும் படுவீங்க. திருமண வாழ்க்கையில அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு வேலைக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் ரீதியாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதுல இருக்கின்ற தனிப்பட்ட ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க, பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.